அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. போலிவாக்கம் சன்னதிக்கு போய் வருவோம் வாங்க. போலிவாக்கம் சன்னதிக்கு போய் வருவோம் வாங்க. அங்க போறவங்க எல்லாருக்கும் நல்ல காலம் தாங்க. அங்க போறவங்க எல்லாருக்கும் நல்ல காலம் தாங்க. நித்யானந்த சாமிகளின் ஆசியினை வாங்க. நித்யானந்த சாமிகளின் ஆசியினை வாங்க. நித்தம் நித்தம் ஆனந்தமே வாழ்க்கையிலே தாங்க. நித்தம் நித்தம் ஆனந்தமே வாழ்க்கையிலே தாங்க. போலிவாக்கம் சன்னதிக்கு போய் வருவோம் வாங்க. போலிவாக்கம் சன்னதிக்கு போய் வருவோம் வாங்க. உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். ஆரத்தி நான் வந்த உடனே ஆரத்தி எடுத்துருவேன். இந்த ஆரத்தி எடுக்கிறதால அங்கே எல்லோரும் உபதேசம் வாங்கிறதுக்கு அவங்க காத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி நாங்கள் எல்லோரும் வந்த பிறகு ஆசீர்வாதம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. தீப ஆராத்தி உலகத்தில் எங்கேயும் மனுஷனுக்கு எடுக்க மாட்டோம். கோவிலுக்கு தான் சாமிக்கு தான் பண்ணுவாங்க, மனுஷனுக்கு பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம அப்படி இல்லை, மனுஷனுக்குள்ளவே கடவுள் இருக்கிறோம். அந்த கடவுளை வழிபடணும், அந்த கடவுளை வணங்கணும். நானும் கடவுள், நீயும் கடவுள் தான், நான் மட்டும் கடவுள் கிடையாது, நான் மட்டும் குரு கிடையாது. குரு செத்தா மோட்சம் அப்படின்னாங்க. குரு செத்தா மோட்சம்னா நான் செத்தா மோட்சம் இல்லை உங்களுக்கு. உங்கள் மனமன்ற குரு செத்துதுன்னா மோட்சம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மனமன்ற குரு மறையறதுக்கு தான் இங்கே உபதேசமே நம்ம கொடுக்குறோம். அந்த உபதேசத்தை சீரான முறையில் செய்யணும். ஏதோ பதட்டத்தில் அங்கே உபதேசம் கொடுக்கும்போது சரியாக புரிஞ்சிக்காமல் தப்பாக செய்யக்கூடாது. ஏன்னா இது உயிர். உடல் பிரச்சனையாக இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கலாம், வைத்தியர்கிட்ட பார்த்துக்கலாம். இது உயிர் பிரச்சனையை பார்க்கணுன்னா இறைவனால் மட்டும்தான் முடியும். அதனால் சொல்லி கொடுக்குறத பொறுமையாக கேட்டு பொறுமையோட உபதேசத்தை நல்லா செய்யுங்க. செய்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு. ஏன்னா இங்கே சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட வாங்க, நான் இப்படி பண்ணிடுறேன் அப்படி பண்ணுறேன் உங்களை மாற்றிடுறேன். யாரும் மாற்ற முடியாது. நீங்கள் அவங்கவுங்க நினச்சி மாறினால்தான் உண்டே தவிர மற்றவனால் யாராலையும் மாற்ற முடியாது. எத்தனையோ மகான்கள், எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ ஞானிகள் வந்தாங்க, எவ்வளவோ போதனைகள் பண்ணாங்க. ஆனால் மனுஷன் மாறல. இன்றைக்கி ஏதோ நம்ம பேசுகிறது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 14 கோடி பேர் மாறி இருக்கிறாங்க. இது நமக்கு ஒரு சந்தோஷம். ஏதோ நம்ம பேச்சை கேட்டோம், நம்ம இவ்வளோ மாறி இருக்கிறாங்கன்னுட்டு. அந்த மக்கள் நல்லா இருக்கணும். என்னுடைய குறிக்கோள் நான் நல்லா இருக்கிறேன்னா இல்லையான்றதே பிரச்சனை இல்லை. ஒரு ஆசிரமத்துக்கு போனால், ஒரு ஆசிரமத்தில் சீடர்கள் ஆகும்போது அந்த சீடர்கள் அறியாமையில் இருப்பான், முட்டாள்தனமாக இருப்பான், தெரியாமல் இருப்பான். ஆனால் ஒரு குருன்றவன் அவனை அறிவாளி ஆக்கி அவனை திறமைசாலி ஆக்கிறது தான் குருவனுடைய கடமை. அதை தான் ஒவ்வொரு குருமார்களும் செய்யணும். ஏற்கனவே மனிதனுடைய மனம் குழம்பி போயிருக்குது. இன்னும் நம்ம குருவை நீட்டு நம்ம இன்னும் குழப்பி அவனை பணம் பறிக்கிறதுக்காக இந்த தெய்வக்கலையை பயன்படுத்தக்கூடாது. அதனால் எல்லா சீடர்களும் நீங்கள் அறிவாளியாக இருக்கணும். நான் அறிவாளியாக முட்டாளான்றதே பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாம் அறிவாளி ஆகணும். என்னுடைய சீடர்களை யாரை கேட்டாலும் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த வினாடியில் பதில் சொல்கிற ஆற்றல் உங்களுக்கு வரணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். இதையெல்லாம் கேட்டு நீங்கள்லாம் நல்லபடியாக நல்ல வழியில் போவீங்க, நல்லா இருப்பீங்க. சந்தோஷத்தையும் துக்கத்தையும் தூக்கி போடுங்க. அமைதியோடு வாழ கற்றுக்குங்க. அந்த அமைதி தான் வாழ்க்கைக்கு நல்லது. அதில் ஆரவாரம் இல்லாத வாழ்ந்தீங்கன்னா அந்த அமைதி கிடைக்கும். அந்த அமைதியால் உங்கள் மனம் ஆண்டவனை தேடும். அதுக்காக தான் நான் இவ்வளோ வருஷமாக 40 வருஷமாக இதை பேசின்னு இருக்கிறேன். இன்றைக்கி உலகம் எவ்வளவோ மாறி இருக்குது. ஆனால் உலகத்தையே நம்மளால் மாற்றிட முடியாது. நம்மளால் முடிஞ்ச 10 பேர் மாறட்டும். அந்த 10 பேர் 20 பேரை மாற்றுவாங்க. இன்றைக்கி பல ஆசிரமங்களில் இன்றைக்கி மலேசியாவில் முஸ்லீமெல்லாம் உபதேசம் வாங்குகிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா கடவுள்ன்றதை கற்பனையிலே நம்ம சொல்லவே இல்லை. நம்ம சொல்கிறதெல்லாம் நிஜம். அந்த நிஜத்தை அவங்க கேட்கும்போது அவங்க மனமும் மாறி ஆமாம் இதுதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு
இன்றைக்கி முஸ்லீமெல்லாம் வந்து உபதேசம் வாங்குகிறாங்க மலேசியாவில். இதெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள். காரணம்னா நம்ம உண்மையை பேசுகிறோம், உண்மையை நீ தான் கடவுள், நீ இல்லைன்னா கடவுளே இல்லை அப்படின்றோம். சும்மானா அது கடவுள் இது கடவுள் கூடவே நான் சுற்றி இந்த மாதிரி கடவுளை பற்றியே நான் பேசி கடவுள்னா இன்னாதுன்னு தெரியாமல் நான் பேசி ஜனத்தையும் கெட்டு நானும் கெட்டு போகிறதுல ஒரு பயனும் கிடையாது. நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா எந்த இதுக்கும் அடிமையாக மாட்டீங்க. உங்களுக்குள்ளே உண்மை விளங்கும். அந்த உண்மை விளங்கிறதுக்காக தான் இந்த பாடம் கொடுக்குறோம். பாடத்தை நீங்கள் நல்ல முறையில் செய்யணும். தவறுகள் தெரியல, ஏதாவது சந்தேகம் வருதுன்னா உபதேசம் கொடுத்தவங்கள நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். 2வது முறை கூட பரவாயில்ல. 3 உபதேசம் 4 உபதேசம் வாங்கிட்டு அதுவே செய்ய தெரியாமல் தடுமாறிக்கின்னு இருக்கக்கூடாது. உபதேசம் வாங்கிறதால ஒரு பயனும் கிடையாது. அதை நீங்கள் செய்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், நல்ல மன தைரியத்தை கொடுக்கும், தெளிவை உண்டாக்கும். அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன். எல்லாருக்கும் வந்துக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும், பக்தர்களுக்கும், சீடர்களுக்கும் ஆத்ம வணக்கம். இவ்வளோ பக்தர்கள் இருக்கிறீங்க. இதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம். சரி, நம்மளை தேடியும் இவ்வளோ பேர் வரீங்களே, அப்போது இவ்வளோ பேர் மனசுலையும் நான் இருக்கிறேன். அதே நேரத்தில் நான் மட்டும் இருந்தால் போதாது, இறைவனும் இருக்கணும். இறைவன் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இருக்கிறேன். அந்த இறைவனை இதயத்தில் சுமக்குங்க. அது பிறவி பிறவிக்கு கூட வரக்கூடியது. அப்போ இறைவனை நீங்கள் மனசில் சுமக்கணும்னா உங்களுடைய உடலை மறங்க, உயிரை நினைங்க. உடலை மறந்து உயிரை நினைக்கும் போது தான் இறைவன் உங்கள் இதயத்தில் வந்து உட்காருவான். இதனால்தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார், இதயத்தில் கடவுளை உட்கார வைங்க, அதுக்கு இடம் வைங்க. ஆசைகள் தேவை, ஆனால் அந்த ஆசை வந்து அளவு கடந்து போயிடக்கூடாது. அளவு கடந்து போகும்போது நம்மளை துன்பக்கடல் தள்ளிடும். அப்போ ஆசை அவசியம். ஒவ்வொரு இல்லறத்திலையும் குடும்பங்கள் நடத்தும் போது ஆசை இல்லைன்னா சீரான குடும்பம் நடத்த முடியாது. அப்போ சீரான குடும்பம் நடக்கணும்னா நமக்கு ஆசை இருக்கணும், உழைப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும். இது 3 சேர்ந்ததான் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி அடிமைப்பட்டதோ, மனைவி கணவன் அடிமைப்பட்டதோ இருக்கக்கூடாது. ஆனால் 2 பேருக்குள்ள மன அன்பு இருக்கணும். அந்த அன்பு தான் உங்களுடைய சந்ததிகளை அன்போடு வளர செய்யும். அதுங்கக்கிட்ட ஆசையை மட்டும் வளர்க்கக்கூடாது, அன்பை போதனை பண்ணுங்க, அறிவு வளர்ச்சிக்கு பேசுங்க. அதுங்கக்கிட்ட நல்ல வழியில் பயன்படுத்துங்க. பட்டினத்தார் சொல்கிறாரு காஞ்சிபுரத்தில், பொல்லாதவன் நெறி நில்லாதவன், உண்மை சொல்லாதவன், மெய்யடியார்பால் செல்லாதவன், ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பனேன். இப்படிப்பட்டவெல்லாம் இந்த பூமியில் எதுக்காக பிறந்தான்? நல்ல ஆன்மீகவாதிகிட்டும் போகிறதில்லை, நல்ல அன்பும் இல்லை, அவன் உண்மையும் பேசுறதில்லை. எப்போ நம்ம தெய்வ வழிபாட்டில் நம்ம பயணம் பண்ணுறோமோ நமக்கு 1000 பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரதான் செய்யும். ஒவ்வொன்றையும் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு கடந்து நம்ம போய்கினே இருக்கும். துன்பங்கள் நம்மளை வந்து நெருங்க தான் செய்யும். ஏன்னா இவ்வளோ காலம் நம்ம ஆசையில் வாழ்ந்துட்டோம். அந்த ஆசையினுடைய துன்பம் மனுஷனை வந்து சூழ்ந்துடும். சூழும்போது அவன் இதுலேருந்து நம்ம எப்படி மீள போகிறோம், நம்ம வெளியே வருவோமா, நம்ம இப்படி ஆகிட்டோமே, நம்ம இனிமேல் வாழ முடியுமா? யாரையும் எல்லாரும் வாழறதுக்கு தான் இறைவன் படிச்சிருக்கிறான். யாரோ ஒரு அம்மா எல்லா வசதிகளும் இருக்குதான், ஒரு புள்ள செத்து போச்சா, தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிட்டாங்க. இது தவறான முடிவுகள். இறப்பு பிறப்பு உலகத்தில் இயற்கை. இந்த இயற்கைக்கு என்ன கடமைகள் செய்யணுமோ அதையெல்லாம் நம்ம செய்யணுமே தவிர நம்ம தற்கொலை, கணவன் செத்துட்டான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், மனைவி செத்துட்டா நான் தற்கொலை பண்ண, புள்ள செத்துட்டான் தற்கொலை, இது தவறான எண்ணங்கள். ஒரு முறை நீ தற்கொலை பண்ணிக்கணும் இறந்தீன்னா 100 முறை பிறந்தீனாலும் தற்கொலைக்கு தான் போகும். திருப்பி நீ வாழவே முடியாது இந்த உலகத்தில். வாழ்க்கைன்றது போராட்டம். அந்த போராட்டத்தில் நீ ஜெயிக்கணும்னா நீ உன்னை அறியணும். கடவுளுடைய துணையை வச்சுக்கினீன்னா எந்த துன்பத்தையும் உன்னால் ஜெயிக்க முடியும். அந்த பாதையை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா நீங்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்வீங்க, ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வீங்க. முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, முடியலையா யாரையும் குறை சொல்லி வாழாதீங்க. இதையெல்லாம் நம்ம மாற்றிக்கணும்னா நம்ம வாழ்க்கையும் மாறும், நம்ம மனசும் மாறும், நம்ம சிறப்பாக வாழலாம். அதுக்கு தான் இவ்வளோ பேசுகிறேன். திருவள்ளூரின் பக்கத்திலே